என்னது சின்மயி பேன் ஆனதுக்கு நான் காரணமா? எனக்கும் அதுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு மௌனத்தை கலைச்சிருக்கிறாரு ஒரு பிரபலமான நடிகர். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க பேனா வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்களா, அவங்க பாடுறதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன், நான் வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பிரபல இசையமைப்பாளர். யார் அவங்க பாத்துருவோமா? எல்லாருக்குமே தெரியும் தக் லைஃப் படம் ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்துல உள்ள பாடல்கள் தான். அதுலயும் அந்த படத்துக்கு ஆடியோ லான்ச் நடத்திருந்தாங்க இல்லையா, அந்த விழால தீப் பாடின பாட்டை சின்மயி பாடி இருந்தாங்க. அந்த குரலை கேட்டு ஒட்டுமொத்தமான அந்த பாடல் ரசிகர்களும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பா என்னடா இது இவ்வளவு அழகா பாடுறாங்களே, இந்த பாடகி எத்தனை நாளா பாடாம போயிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சோசியல் மீடியால கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சூழல தான் சின்மயி பேனா இருக்கிறாங்க அப்படின்னு 2K கிட்ஸுக்குலாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ரீசன் யாரால உங்க பேன் ஆகப்பட்டாங்க அப்படின்னு பல கேள்விகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. குறிப்பா இதுக்கு காரணம் ராதா ரவி தான் அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில இதுக்கு காரணம் நானா அப்படின்னு மௌனத்தை கலைச்சு பேசியிருக்கிறாரு ராதா ரவி. அது குறித்து அவர் என்ன விளக்கம் கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, சின்மயி பாடாம போனதுக்கு, பேன் ஆனதுக்கு, தடையானதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல கொஞ்சம் கூட உண்மை கிடையாது. நான் டப்பிங் யூனிட்டுக்கு தான் தலைவராக இருந்தனே தவிர அவர் பாடுறதுக்கு தடை கொடுத்தது டப்பிங் யூனியன் கிடையாது, மியூசிக் யூனியன் தான். மியூசிக் யூனியனுக்கும் டப்பிங் யூனியனுக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த சினிமா ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 200 யூனியன் இருக்கு. ஸோ அதுக்கு டிஃபரன்ஸே தெரியாத ஆட்கள் தான் நான் தான் காரணம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல எந்த விதமான உண்மையும் கிடையாது, பேசுறவங்களாம் சும்மா இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ராதா ரவி. இந்த நிலையில தான் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் வந்திருக்கு. அதாவது அவங்க பேன் ஆகிட்டாங்க, நீ பாடவே முடியாது அப்படிங்கிற சூழல் இருக்கும்போது ஒரு மியூசிக் டைரக்டர் என்னப்பா பேனு, நான் வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். அவர் வேற யாரும் கிடையாது, விஜய் ஆண்டனி தான். எல்லாருக்குமே தெரியும், பல சூப்பரான பாடல்களை கொடுத்தவர். முக்கியமா அவரோட இசையில ஏற்கனவே சின்மயி பாடி இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு விஜய் ஆண்டனி. ஸோ கொடுப்பாரா இல்லையா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.